விஜய் கண்முன்னே தன் மகன் எவ்வாறு அந்த பவுன்சர்களால் கையாளப்பட்டார் என்று மிகுந்த வருத்தத்துடன் ஒரு வீடியோ பதிவிடுறாங்க. மேபி அது திமுக பண்ணிச்சோ இல்லைனா திமுகவுக்கு கெட்ட பேர் வாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்கால தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சில பேர் இது செய்கிறாங்களோ இப்போ வரைக்குமே இது தெரியாது. ஆனால் பொது பார்வைகளை பார்க்கும்போதும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கு பின்னணியில திமுக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுஜனம் நினைக்கிறோம். தமிழகத்தின் பாரம்பரியமே ஒரு நாகரிக அரசியலாக தான் இருக்கும், ஒரு கண்ணியமான ஒரு அரசியலாக தான் இருக்கும். அந்த கண்ணியமான நாகரிகமான அரசியல் தான் இனிவரும் காலங்களிலும் மக்களாகிய நாமும் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ், நாகரிகமற்ற அரசியல் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாம். என்கிட்ட எந்த கட்சியிலேருந்து யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பேச கிடையாது. எந்த பின்பலமும் நான் இல்லை. யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணி எதுவும் தூண்டல் பேரில் யாரும் எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க இருந்தோம். நான் ரேம்ப் போகிற இருந்த செல்ஃபி வீடியோ எல்லா ஆதார் என்ற ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. நான் எங்கே வேணால் அந்த ப்ரூஃப் நான் சென்ட் பண்ணுவேன். நான் அதை மேலே ரேம்ப் மேலே ஏறி ஓடுறது நான் தான். அது நீங்கள் முன்னாடி பார்த்த வீடியோவில் இந்த 2 பேருமே நடந்து முடிந்த மதுரை தாவேகா மாநாட்டில் இருந்தது நாம் தான் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட அந்த ரசிகர் கட்சிக்கார இளைஞருடைய தாயார் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் தன் மகன் எவ்வாறு அந்த பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டார், விஜய் கண்முன்னே தன் மகன் எவ்வாறு அந்த பவுன்சர்களால் கையாளப்பட்டார் என்று மிகுந்த வருத்தத்துடன் ஒரு வீடியோ பதிவிடுறாங்க. அதனைத் தொடர்ந்து சில நாட்கள் கழித்து ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது தாவேகா தலைவர் விஜய் மீதும் அந்த பவுன்சர்கள் மீதும், தன் மகனை தூக்கி போட்டாங்க இல்லையா அந்த ரேம்ப்ல இருந்து, ஸோ அவர்கள் மீதும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து இன்னொரு நபர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோ பதிவில் என்ன சொல்றாருன்னா, தான் தான் அந்த இளைஞர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட இளைஞரே நான் தான், அந்த இளைஞர் கிடையாது. அவர் போலியா சித்தரித்து விஜய் மீது இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அவருடைய நற்பெயர் கெடுக்கும் பொருட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர் வீடியோ பதிவின் மூலமாக விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த தாயாரும் அந்த இளைஞரும் இல்லை இல்லை இது நாங்கள் தான், என்னுடைய மகன் தான் தூக்கி வீசப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞருடைய தாயார் செய்தியாளர்களை சந்தித்து பலதரப்பட்ட இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாயாருடைய மகன், அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இளைஞர் இன்டர்வியூ கொடுக்கும் போதே நிருபர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அந்த இளைஞர் என்ன பண்ணுறாருன்னா, கேமரா ஆஃப் பண்ணுங்க, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய கம்பேரிசன்லாம் நிறைய வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதாவது அந்த ரேம்பில் ஏறினார் இல்லையா அந்த இளைஞர், அவர் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த இளைஞர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பதிவின் மூலமாக விளக்கம் கொடுக்குறாங்க. நம்மளும் அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே பார்த்தோம். அந்த வீடியோ பதிவுகள் தெளிவாக தெரியுது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த இளைஞர் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் மீது நற்பெயர் கெடுக்கும் பொருட்டு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு இல்லையா, ஒரு வீடியோ பதிவு மூலமாக, அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாருல, அவருடைய உருவமும் அந்த ரேம்ப்லேருந்து தூக்கி வீசப்பட்ட அந்த இளைஞரின் உருவம் ஒன்றா இருக்குது.
அப்படின்னா அந்த தாயாரும் அந்த இளைஞரும் யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பேரில் வந்து நிஜமாகவே விஜயுடைய நற்பெயருக்கோ இல்லை அவருடைய கட்சியின் மீது அவதூறு பரப்பும் பொருட்டோ இந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவின் மூலமா நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த இளைஞர் யாரு, அவங்களுடைய அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட வீடியோ பதிவின் மூலமா வந்து நிறைய பேர் வந்து விவரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க யாருடைய தூண்டுதலின் பேர்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உள்ளபடியே வந்து அந்த ரேம்ப்ல இருந்து மேன் ஹேண்டில்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த இளைஞர் வந்து பவுன்சர் வந்து கையாண்ட விதம் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு செயல் தான். அதுவும் விஜய் கண்முன்னே இது வந்து நடந்திருக்கு. கண்டிப்பா இது வந்து ப்ரீ பிளான் கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் வந்து ரேம்ப்ல ஏறுறாங்களோ அவங்கள வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா விஜயும் சொல்லியிருப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. கட்சி ஏதோ ஒரு மீட்டிங்கில் கண்டிப்பா இந்த மாதிரி தான் கையாளணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி வந்து பவுன்சர் அவங்களுடைய வந்து அந்த இளைஞரை வந்து தூக்கி, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 அடி மேலே ஹைட் இருக்கு, அதாவது அந்த ரேம்புக்கும் கீழே இருக்கிற தரைக்கும். கண்டிப்பாக தூக்கி வீசும்போது ஏதோ ஒரு வகையில் அந்த கம்பியிலையோ இல்லை தரையிலையோ தலை டைரெக்டாக போய் பட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக பெருமளவு ஒரு பாதிப்பை வந்து அந்த இளைஞர் வந்து அடைஞ்சிருப்பாரு. உள்ளபடியே இது கண்டனத்துக்குரிய ஒரு செயல் தான் அந்த பவுன்சர் பண்ணது. கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய செயலும் அந்த பவுன்சர் தூக்கி எறிஞ்சார் இல்லையா, அந்த செயலில் கண்டிப்பா நாம பார்க்கலாம். பட் இருந்தாலும் கூட அந்த இளைஞர் ஏறியதும் தவறுதான், நம்ம வந்து தவறு இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கூட அந்த பவுன்சர் வந்து அவ்வாறு அந்த இளைஞரை வந்து தூக்கி எறிஞ்சிருக்க கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய எல்லா செயலும் எல்லா நடவடிக்கையும் கண்டிப்பா அந்த வீடியோ பதிவுல இருக்கு. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் கிடையாது. வீடியோ பதிவின் மூலமா நம்மளுக்கு வந்து தெளிவா தெரியுது, அந்த இளைஞர் கிடையாது. செட்டப் செய்யப்பட்ட ஒரு இளைஞரும் அவருடைய தாயாரும் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து யாருக்கு வந்து ஆப்போசிட்டா முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஆளுங்கட்சி தான் இதன் மூலமா ஒரு அவப்பெயர் கண்டிப்பா வந்து சேரும். ஏன்னா அவங்க எது நடந்தாலுமே வந்து ஆளுங்கட்சியை தான் சொல்லுவாங்க. ஆளுங்கட்சியின் தூண்டுதல் பேரில் தான் இந்த மாதிரிலாம் அந்த தாயாரும் அந்த இளைஞரை வந்து தவறாக இல்லை நற்பெயர் விஜயோட நற்பெயர் கெடுக்கும் பொருட்டு வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் பப்ளிக்கா யோசிக்கிறவங்க கண்டிப்பா இப்படிதான் நினைப்பாங்க, ஆளுங்கட்சியை தான் குற்றம் சாட்டுவாங்க. ஆனா இதுவும் ஒரு தேர்தல் யுக்தியா ஏன் தாவைக்கா கையாண்டு இருக்கக்கூடாது அப்படிதான் ஒரு புறம் சந்தேகமாகவும் இருக்கு. ஏன்னா இப்போ அந்த தாவைக்கா கட்சியில இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அதாவது முன்னாடி வந்து விசிகால பயணிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து பிரசாந்த் கிஷோர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த தேர்தல் எப்படிலாம் நம்ம வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் அட்வைசரா பல கட்சிகளுக்கு வந்து இந்த பிரசாந்த் கிஷோர், பிஜேபி, திமுக உட்பட இந்த பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்து கொடுத்திருக்காரு அந்த கட்சிகளுக்கு. அதே மாதிரியான ஒரு நபர் தான் தேர்தல் வியூக வகுப்பாளர். இந்த மாதிரியான தேர்தல் வியூகங்களை வகுப்பது, இந்த மாதிரியான ஒரு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது, எப்படி வந்து டிசைன் பண்ணணும், எப்படி பப்ளிக்க பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேர்தல் வியூகம் வகுப்பாளரா ஆதவ் அர்ஜுனா முன்காலங்கள்ல இருந்திருக்காரு. ஏன் அந்த தாயாரும் அந்த இளைஞரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, கண்டிப்பா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது டூப்ளிகேட்னு ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு நபர் கூட ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. கண்டிப்பா அந்த இளைஞர் கிடையாது, கம்ப்ளைண்ட் கொடுத்த இளைஞர் கிடையாது,
இவங்க வந்து தப்பாக தான் பேசுகிறாங்க, விஜய் மீது நற்பெயர் கெடுக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன் இதுவே வந்து ஒரு செட்டப்பாக இருக்கக்கூடாது? மேபி அது வந்து திமுக பண்ணிச்சோ, இல்லைனா திமுகவுக்கு கெட்ட பேர் வாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்கால வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வந்து சில பேர் வந்து இது செய்கிறாங்களோ இப்போ வரைக்குமே இது தெரியாது. ஆனால் பொது பார்வையில் பார்க்கும்போதும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கு பின்னணியில் திமுக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுஜனம் நினைக்குது. புதுலேருந்து யோசிச்சா கண்டிப்பாக இது திமுக வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை நெற்பெயரை கெடுக்கும் பொருட்டு இந்த மாதிரி செயல்களில் ஏன் ஈடுபடக்கூடாது அப்படின்னும் கொஷின் இருக்கு. உண்மையாகவே இது வந்து திமுக தான் பண்ணிச்சா? ஏன்னா சேகர் பாபு இந்த துப்புரவு பணியாளர்களை எப்படி அணுகுனாரு, எவ்வாறு வந்து அவங்க வந்து 13 நாட்கள் கழித்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள், கோர்ட்ல பொதுநல வழக்கு போடப்பட்டு ஏதோ ஒரு ஜென்ரல் பப்ளிக் மாதிரி கணக்கு காட்டி அந்த ஜென்ரல் பப்ளிக்கும் நேரடி தொடர்பில் இருந்திருக்காங்க. சேகர் பாபுவோட கண்கூடா தெரியுது அந்த பொதுநல வழக்கு போட்டவங்க. இப்படி பொதுநல வழக்கு போட்டு அந்த துப்புரவு பணியாளர்களை உயர்நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கி அப்புறப்படுத்தியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் தான் உத்தரவு கொடுத்துச்சு, அதன் பேர் தான் நம்ம அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு அரசும் போலீஸ்காரர்களை வைத்து வந்து அப்புறப்படுத்தினாங்க. இது பின்னணியில் வந்து சேகர் பாபு இருந்திருக்கிறதா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு கொடுத்த அந்த பெண்மணியை பின்புலத்தை நம்ம பார்க்கும்போது சேகர் பாபுடைய நெருங்கின தொடர்பில் இருக்காங்க. இந்த ரிப்பன் பில்டிங்கில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் வந்து தூய்மை பணியாளர்களுக்கும் மாநகராட்சி அலுவலர்களுக்கும் மேயர் பிரியா மற்றும் சேகர் பாபுலாம் கலந்துக்கிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்சு பிற்பாடு அவங்க வந்து வெளியே வராங்க. சேகர் பாபு வந்து எவ்வாறு செய்தியாளர்களை அணுகுனாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு நீளம் நினைக்கிறேன், நீளத்துடைய டிஜிட்டல் மீடியா யூடியூப் சேனல் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. உடனே சேகர் பாபு வந்து ப்ரொவோக் ஆகி, இந்த கொஸ்டினை நீங்கள் ஏன் கேட்குறீங்க, நீங்கள் யார், நான் வந்து செய்தி நிறுவனங்களுக்கு தான் நான் வந்து ஊடகமாக கருத முடியும், அவங்களுக்கு தான் நான் வந்து பேட்டி கொடுக்க முடியும், நீங்களாம் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாரு. அவன் யாராவனா இருந்துக்கு போட்டோம், அவர் வந்து XYZ யாராவனா இருக்கட்டும், அட் தி எண்ட் அவர் ஒரு ஜென்ரல் பப்ளிக் கொஸ்டின் கேட்குறான்னு சொல்லிட்டாச்சும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். அதையும் பண்ணலை. ஏன்னா எல்லாருமே கேமரா வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கு, அந்த போராட்டத்தை வந்து இந்த தமிழகமே உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கு, ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் ஷேப் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க யாரு, உங்களுக்குலாம் வந்து நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறீங்க. இந்த திமுகவுக்கு நற்பெயர் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியெல்லாம் வந்து வேலை பார்க்க தேவையில்லை. உள்ள இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களை வேலை பார்த்தாவே போதும்னு நினைக்கிறேன். அடுத்து 2026 தேர்தலில் உங்களை மாதிரி ஆளுங்களாம் வச்சுதான் இந்த தேர்தலை வந்து திமுக கட்டமைச்சிருக்கு. கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு வெளியாட்கள் தேவையே கிடையாது. உள்ள இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களே போதும், அதுக்குரிய வேலைகளை வந்து சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அடுத்தபடியாக இந்த இன்சிடென்ட்டுக்கு வருவோம். இப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அம்மாவும் அந்த மகனும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பின்புலத்தை வந்து தேடிட்டு இருக்காங்க. உள்ளபடியே அந்த பவுன்சர் பண்ணதும் தவறு தான். அந்த பவுன்சர்கள் வந்து அந்த மாதிரி அந்த இளைஞரை வந்து மேன் ஹேண்டில் பண்ணியிருக்க கூடாது. அந்த மாதிரி லேம்ப்லேருந்து குண்டு கட்டாக தூக்கி வீசி இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் அவருக்கு மண்டையில் அடிபட்டு இருந்தா கண்டிப்பா இறக்கும் தருவாயில கூட அந்த இளைஞர் சென்றிருப்பார். சரிங்களா? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய செயல். அது மட்டும் இல்லாம சட்டத்திற்கு உட்பட்டு அவர் மேல எல்லா நடவடிக்கையும் எடுக்கும் ஒரு முகாந்திரம் இந்த நடவடிக்கையின் மூலமா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த இளைஞர் யார் என்பது தான் இப்போ வரைக்குமே தெளிவில்லாம இருக்கு. நம்ம இவன்தோ வந்து வீடியோ வச்சு வெரிஃபை பண்ணி இந்த இளைஞர் கிடையாது, கம்ப்ளைண்ட் கொடுத்த இளைஞர் கிடையாது, பேட்டி கொடுக்குறாரு அந்த இளைஞர் தான் சொல்லிட்டு
நம்ம வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்து வர முடியாது. முடிவு கொண்டு வரணும்னா கண்டிப்பாக அது வந்து நீதிமன்றத்தில் அணுகினால் மட்டுமே முடியும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க போய் ப்ரூஃப் பண்ணிட்டோம் நான் தான் இந்த இளைஞர்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த பவுன்சர் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் இந்த விஜய் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் இந்த நீதிமன்றங்கள் பார்த்து கொள்ளட்டும். எதுவாக இருந்தாலும் ஒரு அரசியல் நாகரிகமற்று இது யார் பண்ணியிருந்தாலும் கூட, இது வந்து ஆளுங்கட்சி பண்ணியிருந்தாலுமே கூட, இல்லை தாவக்க சார்பில் செட்டப் பண்ணியிருந்தாலுமே கூட, இது ஒரு சீப் பாலிடிக்ஸ். உண்மையாக சொல்ல போனால் நாகரிகமற்ற ஒரு அரசியலை தான் இங்கே இருக்கிற கட்சிகள் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்கூடா நம்மளுக்கு தெரியுது. இந்த இந்த மாதிரியான சீப் பாலிடிக்ஸ் எல்லாமே தவிர்க்கப்படணும். ஒரு நாகரிகமான ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை, ஏன்னா நம்மளுடைய தமிழகத்தின் பாரம்பரியமே ஒரு நாகரிக அரசியலாக தான் இருக்கும், ஒரு கண்ணியமான ஒரு அரசியலாக தான் இருக்கும். அந்த கண்ணியமான நாகரிகமான அரசியல் தான் இனிவரும் காலங்களிலும் மக்களாகிய நாமும் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ், நாகரிகமற்ற அரசியல் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அப்படித்தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. உள்ளபடியே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லையா, அந்த இளைஞர் வந்து தான் தவறு செய்து விட்டதாக உணர்ந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிட்டா கூட நல்லது. அப்படி இல்லையா, நான் தான் அப்படி சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ப்ரூஃப் பண்ணி அந்த பவுன்சருக்கோ இல்லை தாவக்க தலைவருக்கோ தண்டனை கிடைக்கும் பொருட்டு நீதிமன்றம் அணுகினாலும் சரி. ஏதோ ஒரு வகையில் இங்கே நாகரிகமற்ற ஒரு பாலிடிக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக இது வந்து தவிர்க்கப்படணும் என்பதில் வந்து எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. கண்டிப்பாக இது போன்ற செயல்பாடுகள் வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா நம்ம பேச வேண்டிய காரியங்கள் வந்து நிறைய இருக்குது. இங்கே பேச வேண்டிய, இங்கே அணுக வேண்டிய, இந்த மீடியாக்கள் கவனம் செலுத்த வேண்டிய காரியங்கள் வந்து நிறையவே இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான சீப் பாலிடிக்ஸ், நாகரிகமற்ற அரசியலை நோக்கி நம்ம வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த மாதிரி நாகரிகமற்ற அரசியலை யாருமே ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக நான் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த ரிவோல்ட் மீடியாவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய வீடியோ வந்து, நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணாத நபர்களுக்கும் போய் சென்றடையும். இந்த யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அப்படி தான் வந்து இந்த யூடியூப்டைய அல்காரிதம் வந்து செயல்படுது. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மேன்மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக வந்தவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.